எப்பொழுது வாடா இருக்கு இவளுக்கு சுந்தரி நீங்க தான் போற மத்தவங்க சொன்ன அப்படி பாத்தியா கல்லறையில இருந்து வெளியே வந்து கூட உங்களுடைய ஆணவம் அடங்கலையே உங்களுடைய பொன்னான திருவடி பதத்திற்கு இந்த கமல சுந்தரியும் இந்த உத்தரகுமார்த்தியும் அடிபணிந்தோம் சுவாமி சுந்தரி என்னங்க இன்றைய கல்லறை சிறையை இதுவரை நீ இருந்தல் ஆமா இத்தனை நாள் திறக்காம வச்சிருந்தேன் திறக்க அனுமதி கொடுத்தாலாண்டி அவன் திறப்பான் ஆமா அதனால இதுவரைக்கும் உன்னை நான் விட்டு பிரிந்தே வாழ்ந்துவிட்டோம் ஆமா உன்னை நான் பார்க்காமலும் நீ என்னை காணாமலும் இதுவரை இருந்து நம்ம வாழ்ந்து இதுவரைக்கும் நாம் காரணம் கழித்து விட்டோம் அப்படி இருந்த உன்னை இன்று நான் ஏன் சிறை வீட்டினா தெரியுமா என்ன நான் வந்த உடனே கேட்கலான்னு இருந்தேன் ஏன் என்ன காரணம் தெரியுமா என்னங்க காரணம் புதிரா சுவாமி நான் எதற்காக இன்று உங்களை சந்தித்தேன் தெரியுமா என்ன காரணம் சுவாமி அடிய பேரான பெரிய தந்தை அந்த தாக்கூகா அப்பா பெரியப்பா
என்னங்க தார் புகழாய் தர்மராய் விளங்கக்கூடிய என் பேரான பெரியப்பா அந்த தர்மராஜாவுக்கு கும்பத்தினால் விடுது விட்டானே என் திருவோணம். அந்த கருத்து பிணத்தினால் ஏதோ ஒரு ஆபத்திலே போகிறதாம். ஓஹோ ஆமா. அந்த கல்லற அந்த சிறைய அந்த பாடி கூடாரத்தில் இருக்கக்கூடிய என் பெரியப்பாவுக்கு அந்த பாவி என்ற துரோகனால் ஒரு ஆபத்து விளைகிறது என்றால் அதை வேடிக்கையாக பார்த்திருக்க முடியுமா? முடியாது சுவாமி. அதையே என்னங்க அந்த பாவிக்கு சரியாக வீரம் இந்த அபிமன்யுதா என்று எனக்கு ஒரு இலக்கு கொடுத்து என் மாமாவாகிய உலக தந்தையாகிய கண்ணன் அவருடைய அனுகிரகத்தினால் இன்று காவலுக்கு போக நான் உன்னை அழைத்தேன். காவலுக்கு போறீங்களா? பெரிய தந்தையோட பாடி கூட இருக்கா? காவலுக்கு போகக்கூடிய உன் பத்தாவிற்கு பாச மொழியா ஒரு வார்த்தை சொல்லி என்னங்க போய் வா மன்னா என்று சொன்னா எனக்கு அதுவே பேருந்தமாகும். ஐயோ சாமி என்னைக்கு இல்லாம இன்னைக்கு என்னுடைய மனதிலே ஒரு அச்ச சுவாமி.
என்று இல்லாமல் இன்று உன்னுடைய மனதால் ஒரு அச்சம் பயம் ஏற்பட்டு விட்டது. பாடி குடத்து காவலுக்கு போறேன்னு சொல்றீங்க. இது ஆகாத காலம் போல் இருக்கின்றது. உங்களுக்கு ஏதோ அழிவு வரும் போல இருக்கின்றது. பொல்லாத காலம் போல் இருக்கின்றது. உங்களுக்கு பிழை மோசம் நேரம் போல இருக்கிறது சாமி. எனக்கு பிழை மோசம். நீங்க போக வேண்டாம் சாமி. அடியே சுந்தரி, சுவாமி உனக்கு பித்து பிடித்து விட்டதடி. உன்னுடைய பித்தம் தெரியாமல் உனக்கு தெளிவான வார்த்தை என்னிடம் பேச உனக்கு கொஞ்சம் கூட நடக்காது. அடியே சாமி, பாவிகளாகி அந்த துரியனாதி கூட்டங்கள் நாம் ஒன்று சேர்ந்து 18 நாள் ஆளுமோடி முற்றி செய்து 10 நாள் பரிவந்தம் சிதாமகன் வயிற்றுக்காக ஆயக்கலை 64 இந்த கிராமிய கலை எல்லா கலைக்கும் உயிர் கொடுத்தது. கலையை ரசிக்கணுமா, அழகையும் ரசிக்கணுமா, அப்பொழுதுதான் அதுக்கு பெருமை. உண்மையில மாரமங்கலத்தை பற்றிய சேர்ந்த அருமை நபர் அருமை அண்ணா குமாரை அவர்கள் அவரவருக்கு நன்கொடை கொடுத்ததா 1000 கணக்கிலே கொடுத்திருக்கிறார். அவருடைய 1 ரூபாய் இச்சமயம் நமக்கு கொடுக்க அது பல 1000 ரூபாயாக வளர்ந்து அவர் நினைத்த காரியத்தெல்லாம் வெற்றியாய் பெற்று கொடுக்க எல்லாம் வல்ல அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறார். சுவாமி, அந்த துரோணாச்சாரியால உங்களுக்கு அவாபத்துறைன்னு சொல்றீங்க. 6 சாஸ்திரம் 9 சூஸ்திரங்களை கட்டவனவன் சாதாரணப்பட்டவனா? அடியே சூஸ்திரம் அழிந்தால் அவன் என்னை கொண்டு அவன் அடியே என்னை எதிர்த்தவன் யாவனா இருந்தாலும் சரி அந்த கெழுட்டு பினா ஒரு கிழமை அவனுக்கு பயந்து என்னை ஆமையை போல் உடங்கிருக்கிறாரா என்று சொல்கின்றாயா நீ? சுந்தரி, அவர் அம்மா அப்படிங்கிற பேர் எப்படின்னா, எப்படி வெள்ள குணம் கொண்டவர்களுக்கு அவரே கொடுக்கக்கூடிய பாக்கியம் அது. ஆமா, அந்த ஆண்டவனே கொடுக்கக்கூடிய பாக்கிய பேரு. உண்மைதான். யார்? வெள்ளை அம்மாங்கிற வெள்ளை அம்மா. அந்த அம்மா மாண்டு மறிந்து செத்து சிவலோகம் சேர்ந்து சொர்க்கத்தை அடைந்த அந்த ஆன்மா புனித ஆன்மா. அந்த ஆன்மாவாக விளங்கக்கூடியவர் யாரு? யாரு? ரங்கநாதன் ஐயா. அவர் மாண்ட நினைவாக அருமை வெள்ளையம்மா அம்மா இன்னைக்கு ஒரு 20 ரூபாய் கொடுத்தாலும் எப்படி 1000 ரூபாய் சமம். 1 ரூபாய் மலை போல வளர்ந்து அவருடைய நினைத்த காரியங்கள், அவர் குடும்பத்தில் அல்லல் தொல்லைகள் எதுவா இருந்தாலும் அந்த கடவுளுடைய கண்களால் பட்டு கஷ்டங்கள் எல்லாம் ஒழிந்து இனிமேல் புண்ணியமே வந்து சேர ஆண்டவரை அந்த கூட்டாளிகளை கொடுத்தா அந்த கோவிந்தனையில கொடுத்த மாதிரி, ஆட்டுக்காரங்கிட்ட கொடுத்தா அந்த ஹரிராமன் கிட்ட கொடுத்த மாதிரி. ஆனா எங்க கிட்ட மட்டும் ஆடு கொடுத்துறாங்க. அப்படி சொல்ல அவன் சூழ்நிலைக்காரு உங்களை சூழ்ச்சியா மடிச்சிடுவான், மாயக்காரன் மந்திரமா மடிச்சிடுவோம். வேணா அங்க போவாதீங்க. ஏண்டி உன்னிடம் நான் பேச இந்த நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன். 10வது நேரத்துல நின்றுட்டு என்ன ஏன் புண்ணிலே வேலை பார்த்துவது போல ஆழமாலையுடைய நெஞ்சிலே நெகத்தை கலக்குவது போல இருக்கிறது. பாவியாகி அந்த துரோணனை கொள்வதும் என்னை சுத்தி இருக்கக்கூடிய படைகளை வெல்வதும் எனக்கு நன்றாக தெரியும். எல்லாம் தெரிஞ்சுதான் போறீங்களா? தெரிந்துதான் புறப்படுகிறேன். போவாய் ஏன்னா பழமொழி சொல்லுவாங்க, ஒரு ஆண்டுக்கு பத்தி சொன்னா அறிவுண்டு நினைவுண்டு, போய் 2 குதி சொன்னா இல்லடமும் தோல்விதான்.
ஏய் யூடியூப் போடுது சரியா மதிப்பு கொடுக்கணும் புரியுதா கட்பிடி இல்லையா உன்னை ஜனத்தை நான் எல்லாம் பண்ணுவோம் தெரியுமா அப்படி நிரப்பி விடுவோடி அப்பா இத்தனை நாள் நிரப்பம் தந்துச்சு இன்னைக்கு தரம் வெளியே விட்டீங்கல்ல அது நிரப்பி போவா பாவியாகி அந்த துரோகனை கொல்ல எனக்கு இமை பொழுது வந்தாரு அவன் பாண்டவருக்கும் கௌரவிக்க வேண்டுமானால் அவன் குருவாக இருக்கலாம் எனக்கு யார் குரு தெரியுமா யாரு உங்க அப்பா பெத்தானே எங்க அப்ப யாரு பறந்தானுங்க யார் அந்த பிரத்யுபனன் அவன் நிலக்கற்ற வித்தைகள் அனைத்தும் எப்பேற்பட்ட சத்திரியா இருந்தாலும் சரி நான் தான் தெரியும் நிக்கிறேன் காமராஜர் அப்படியே நான் ஒடிதான் கண்ணுக்கு தெரியும் இப்ப திட்டு போட மாட்டேங்கிறா அவள் துன்பத்திலும் கலந்து இப்ப இன்பமா வந்து வாரிசு வயிற்றுல வளர்ந்துட்டு இருக்குது துன்பத்திலேயே இருந்துகிட்டு அவ வாரிசோட இருக்கிறாடி வயிற்று வலிச்சா எதையாவது சாப்பிடுது வாய்க்கு ஏதாவது கொடுங்க வயிற்று வலிச்சா வாயை சும்மா வைக்கக்கூடாது சரியா சரி போக துப்பி எனக்கு சரி சுந்தரி என்னங்க போய் வைக்குது ஆகிட்டு சுவாமி கலங்க வேண்டாம் சுந்தரி சுவாமி வருங்கால இளவரசன் இப்போ வயிற்றுல வாரிசாக வளர்ந்தான் கொஞ்சம் கூட கலக்காம என்னுடைய வாரிசு இப்ப இவ வயிற்றுல வளருது 3 மாசம் நம்ம மட்டும் போக வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுது இவனா ஊமனப்படி நிக்கிறான் வயிற்றுக்குள்ள இருக்குது சரி உத்தரி சுவாமி நம்முடைய வாரிச பதினமாக கண் இமையை காப்பதை போல் காத்திருந்து சிசுவை பெற்றது உன்னுடைய கடமை சரியா அவதான் கண்ணீர் வடிக்கிறான்னு நீ அழுக கூடாது அவளையே ஓடு ஒரு பையனை நல்ல இந்த பாசறை உருவாயில் தான் என் பெரியப்பா படுத்து முப்பையில் இருப்பார் நினைக்கிறேன். இந்த இரவு வேளையிலே ஒருத்தரும் இல்லாம நடமாடாத இந்த நேரத்தில் ஒண்டியா வந்து நிக்கிறேன். நான் வந்தது எங்க பெரியப்பாவுக்கு தெரிஞ்சாகணும் இல்ல? அப்பா பெரியப்பா பெரியப்பா அப்பா பெரியப்பா யாரப்பா அது? நான் தான் அர்ஜுனனுக்கும் சுபத்திரிக்கு பிறந்தேன் வீரவால் அபிமன்யு வந்திருக்கிறேன். அப்பா இதற்காக என்ன இடத்துல என்னிடம் வந்திருக்கிறாய் மகனே? என் தந்தையாகிய அர்ஜுனும் ஆயனும் இதோ வெங்கடான கிங்கிரனும் சரி வடக்கே சண்டைக்காக சமத்துவ போய்விட்டார்கள். அவர்கள் எல்லாரும் இந்த இடத்துல உனக்கு காவல் இருக்கு என்னை நியமித்திருக்கிறார். அப்பா அப்படியா? உண்மையாவதா? என் காவலுக்காக வந்தாயா? உண்மைதான் அப்பா. பார்த்து பத்திரமாக பதினமல காவல் காத்திரு. நான் நித்திரை செய்கிறேன். அப்பா கவலைக்கு இடம் இருந்தால் தான் கண்ணுக்கு உறக்கம் கிடைக்காதாம்.
யார் இருக்க நீங்கள் பயப்பட வேண்டாம். அச்சமில்லாதவனுக்கு அசத்தே யாருங்கள். எதிர்த்தவன் யாவனாயிருந்தாலும் அவன் எனக்கு பதில் சொல்லாமல் போக முடியாது. ஆகட்டும் மகனே.